பதில் சொல்லுங்க சார். அதுக்கு இந்த உலகத்தில் யாராவது நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இந்த உலகத்தில் யாராவது வெந்தயம் சாப்பிட்டு சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இந்த உலகத்தில் ஏதாவது கருவேப்பிலை சாப்பிட்டு சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இந்த உலகத்தில் ஏதாவது கரிஞ்சீரகம் சாப்பிட்டு சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க சார். இல்லை ஆவாரம் பூ சாப்பிட்டு சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த பானை வயரை குறைச்சாங்களா? சொல்லுங்க. காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4 நோயும் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் சங்கடமான விஷயம். நல்லா கரெக்டாக கேளுங்க. சரியா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி எடுத்துடுங்க. நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். பேலன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் இன்சுலினும் போட்டு வாழ்க்கை முழுவதும் போட வேண்டியது தான். இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் என்ன கொடுத்தேன் சொல்லுங்கள். நான் என்ன கொடுத்தேன்னு சொல்லுங்கள். நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒர்க்கோட போட்டு கேட்க மறந்துடாதுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பற்றி, உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. சரியா? 3 விஷயம் சொல்லியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், வீடியோ சேவ் பண்ணி மறக்காம கூட போட்டு கேளுங்க, கமெண்ட்ஸில் YES எழுத மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேர் மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு இந்த நியூஸ் போய் சேரணும். ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன்.